கடகராசி என்பர்களே, கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வினோதமான ராசி. பல கஷ்டங்களை தாண்டி தற்போது வெற்றி வாகை சூழி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. சார், கடகராசியில் இருக்கவங்களாம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து உங்களுக்கு விமோச்சனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பெரிய பெரிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, கடை வாங்கியாவது வாங்குவீங்க, லேண்டு இந்த மாதிரி கடன் பிரச்சனைலாம் இருந்தவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டே வரும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னது டக்குன்னு எல்லாம் சால்வ் ஆகுது, என்னது டக்குன்னு அதுக்கு என்ன ஸ்டெப்பு நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு நல்லது நடக்கும். இதுக்கு காரணம் முழுக்க உங்களுடைய தசாபுத்தி தான். இந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நடக்காமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாதகத்தை பார்த்தே ஆகணும். பார்த்துக்காங்க. நீங்கள் லோக்கலில் இருக்கிறவங்கிட்ட கூட கொடுத்து பார்த்துக்கோங்க. இல்லை சார், எனக்கு அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை, எல்லாம் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினாலும் உங்களுடைய தகவல்கள் அனைத்தும் சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எழுதி வச்சுக்கோங்க. இந்த கடகராசி மட்டும் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது எங்களுக்கு வந்து பயங்கரமான கடவுள் வந்து அருள் புரிவார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். கடன் வாங்கினவங்களாம் கடன் கொடுத்துருப்பீங்க. மற்றவனுக்கு கடன் கொடுத்து நீங்கள் வந்து இப்போ வேடிக்கை பார்ப்பீங்க. அந்தளவுக்கு வருமானம் வந்திருக்கும். சின்ன சின்ன கடன்கள் இப்போ உங்களுக்கு ஏறி இருந்தாலும் கௌரவம் வெளியே ஏறிட்டு இருக்கும். சம்பளத்தில் முன்னேற்றமாக இருக்கும். இடம் மாறி இருந்திருப்பீங்க. ஒரு சில தொழிலில் இடம் மாறி இருந்திருப்பீங்க. தொழிலுக்காக போன வருடங்களே வந்து இடம் மாறி இருப்பீங்க. அதுக்கப்புறம் பயங்கர சிரமத்தெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. போன வருஷம் உடல் ரீதியான உபாதைகளும் மருத்துவ ரீதியான செலவுகளும் நிறைய சந்திச்சிருப்பீங்க. இருந்தாலும் அதிலேருந்து எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து ஓரளவுக்கு மன திருப்தியாக, ஓரளவுக்கு இப்போ தாண்டா நானும் மனுஷன் வாழ்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் பெருமூச்சு விட்ருப்பீங்க. இந்த பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தில் கடவுள் உங்களுக்காக இதுக்கு மேலே போதும், நீ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு மேலேயாவது சந்தோஷமாயிரு, நல்லாயிரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் மல்லித்தொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சார். இப்போ நான் சொல்லும் போதே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்க இருக்குது. அதுதான் ஒரு உண்மை. இருந்தாலும் சின்ன சின்ன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்தெந்த விஷயங்கள் அப்படிங்கிறத நான் வீடியோ முழுசாக பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். யாருக்கு இந்த விஷயங்கள் நடக்கலையோ அவங்க இந்த விஷயத்தை சரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள் நடக்கும். அதுவும் நான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு 3 விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். 3 விஷயத்தை சரி பார்த்துக்கணும். அப்படி சரி பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும். திருமணமாகாமல் இருக்கிறவங்களுக்கு தற்போதைய சமயத்தை ஸ்டெப் எடுத்திங்க அப்படின்னா திருமணம் நடக்கும். வேறு மதத்திலோ வேறு இனத்திலோ வேறு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ரிலேஷன் மூலமாக, அதாவது உங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த ரிலேஷனோட, அப்போனா வேறு கேஸ்ட்டு இல்லை வேறு ரிலீஜியன் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தற்போதைய நடந்தது கண்டிப்பாக செட் ஆகும். திருமணம் செட் ஆகும். ஜாதிகள் மாறி திருமணம் செய்தால் உங்களுக்கு ஜாதகமே செட் ஆகலை அப்படின்னா லைஃப் போக போக உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும். ஜாதிகளோ மதங்களோ அந்த மாதிரி இந்த கடகராசி தற்போதைய நிலைமையில் அதுதான் இப்போ நடக்குது. சார், அவங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னாங்க சார், என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படி பார்க்குறது, பேர் பொறுத்த பார்த்து கூட திருமணம் பண்ணலான்னு சொல்கிறாங்க, சாமி கேட்டு திருமணம் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ஆப்டான டைம், திருமணத்திற்கு ஆப்டான டைமு இந்த டைம். இந்த தீபங்கள் அண்ணாமலையார் தீபத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் இன்னையிலேருந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா அருமையான ஒரு காலகட்டம். ஸோ இந்த ராசிக்காரர்கள் ஒரு அற்புதமான காலகட்டத்தை நோக்கி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அதில் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா மிக மிக அற்புதம். இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும். எது அப்படின்னா, வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வேறு ஒருவருக்கு நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன சார் அதில் கவனம் தேவை அப்படின்னா, நீங்கள் ஒருத்தருக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பீங்க, அந்த அமௌண்ட் வந்து கணக்கு பார்க்காம கொடுத்துருப்பீங்க, அதன் மூலமாக வட்டியோ அது இதுன்னு எதுவும் வராமல் இருந்திருக்கும். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது ஏமாற்றப்பட்ட அமௌண்ட் இல்லை, ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வந்து வருவாய் இல்லை. நிறைய நீங்கள் வந்து ஒரு இதை பண்ணும் அதை பண்ணும் நிறைய வேலை பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய உங்களுக்கு மார்க் மைனஸில் இருக்கும். ஒன்றே தேம்பல் இருக்கும், இல்லைனா இச்சஸ் இருக்கும், இல்லைனா மரு இருக்கும். இந்த மாதிரி நிறைய மைனஸ் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் புனிதமான நாட்களாக அமையுங்க. இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே இந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளிலிருந்து முழுமையாக வெளியே வர முடியாது. பொறுமையாக தான் செட் ஆகும். ரொம்ப அந்த தோல் வியாதியிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்தீங்கன்னா ரொம்ப ரேருங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருக்கும். அது வந்து கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னே ஒன்றே மறுவாவது உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஒரு தோலில் உங்களுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு சின்ன ஒரு மார்க்காவது இருக்கும். கடகராசிக்காரர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி உடல் உபாதைகள் உங்களுக்கு அப்பப்போ இருக்கிறதான வாய்ப்புகள் அதிகம். போன வருஷத்தில் நீங்கள் என்ன ஏதுன்னே தெரியாமல் தேவையில்லாமல் உங்களை அலைய வச்ச காலகட்டங்கள் அதிகம். கொஞ்சம் ரிலாக்ஸாக எந்த விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னாலும் நன்மை உண்டு. வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதில் முக்கியமாக ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கணும்.
கொஞ்சம் செலவெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக தவிர்த்துக்கிட்டு ஆடம்பர செலவு, அத்தியாவசிய செலவெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நன்மை உண்டு. இந்த ராசிக்காரர்கள் பொக்கிஷமாக நினைத்த பல விஷயங்களை இப்போலாம் அது பாட்டுக்கு கிடக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கி வச்சுருந்துருப்பீங்க, அதை விட்டு இப்போ வேறு எங்கேயாவது இருப்பீங்க, பொறுமையாக அதை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. எதுக்காக கடன் வாங்கினீங்களோ அதை எதுக்கு பண்ணோம் அப்படின்னே தெரியாமல் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உழைப்பை மட்டுமே கொட்டிகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாகவே எந்த விஷயம் பண்ணாலும் பண்ணுங்கள். ரொம்ப நாட்களாக சேர்த்த சில விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேல் பண்ணியிருப்பீங்க. நகையோ இல்லை வீடோ இல்லை லேண்டோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேல் பண்ணி அதை சரி பண்ணியிருப்பீங்க. கடன்லாம் சரி பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் உங்களுக்கு வந்து உயர்வை தான் கொடுக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் உயர்வை தான் கொடுக்கும். கடன் இருக்கே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. அதற்கு மேல் வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு அதிகம். இந்த ராசிக்காரர்கள் லாஜிக்காக திங்க் பண்ணுவாங்க. இதனால் இதை செய்தால் இது கிடைக்குமா, இதனால் இப்படி செய்தால் இது வருமா அப்படிங்கிறத கரெக்டாக யோசித்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் சில டைம் உங்களோட லாஜிக்கே உங்களை இடிக்கும். கொஞ்சம் பொறுமை காத்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் பாட்டு தடபுடலாக பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே உங்களை போய் லாக்கில் உட்கார வச்சுருக்கும். கடவுள் உங்களுக்கு எல்லாமே இன்டிமேஷன் கொடுத்துருப்பாரு. அதையும் மீறி நீங்கள் செய்கிற விஷயங்கள் தான் நீங்கள் போய் மாட்டுவீங்க. குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசி. சென்ற வருடங்கள்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிவங்களாம், இந்த டைம் பரவாயில்ல சார், நீங்கள் முன்னாடி எல்லாமே இன்டிமேட் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கடவுள் மேலே ஒரு ரெஸ்பெக்டே உங்களுக்கு வந்திருக்கும். அந்தளவுக்கு வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தொழிலில் நல்ல வருமானம் இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் உங்களுக்கு அதிகம். தொழிலை பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒர்க்கு வந்துகிட்டே இருக்கும். சார் லாபம்லாம் வருது சார், அதுக்குன்னு இவ்வளோவா சார் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். சார் பிஸியாகவே இருப்பீங்க, 24 hours பிஸி அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. எப்போ சார் ஃப்ரீயாகிறனே தெரில அப்படிங்கிற அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமும் வெற்றி அடையும். அதே போல் எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தே ஆகணும். வண்டி வாகனம் எக்ஸாம்பிளுக்கு அதில் நீங்கள் நிதானமாக இருந்தே ஆகணும். வண்டி வாகனங்கள் நிதானமாக இருந்தது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல வண்டியாக கொஞ்சம் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. தொழில் நிறுவனங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா அதீத முதலீடுகள் போடாமல் ஓரளவுக்கு நீங்கள் முதலீடுகள் மட்டும் போட்டு பண்ணுறது நல்லது. லேண்டில் போட்டு வைக்கிறது இப்போ பரவாயில்ல, லேண்டில் போட்டு வைக்கக்கூடிய விஷயங்கள் நல்லது. நல்ல லேண்டாக இருக்கணும். ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு அதில் வந்து லாபம் வராது, கொஞ்சம் பொறுமையாக தான் லாபம் வரும். அந்த மாதிரி லேண்டு உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அதில் நீங்கள் வாங்கி போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. நல்ல ஒரு இடம், ஒரு வீடு, அந்த மாதிரி கடை, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இப்போ வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா பிற்காலத்தில் நல்ல உங்களுக்கு லாபம் தரக்கூடிய இடம். ஆனால் அதுக்காக இப்போதைக்கு நீங்கள் வந்து பணம் கட்டுறதோ கஷ்டப்படுறதோ கடன் கட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்களை தான் செய்யும். வருங்காலத்தில் பெனிஃபிட் ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் ஸ்டெப் எடுக்கிறது தப்பு இல்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு புனிதமான ஒரு நேரம். இந்த நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் ஹைலைட்டே. அந்த ஹைலைட்டான விஷயம் நீங்கள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துலையும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பயங்கரமான லாபம் தரக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இந்த பயங்கரமாக தரக்கூடிய லாபம் தரக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பண்ணுங்கள். திருப்பதி ஏழுமலையானுடைய வழிபாடு மிகப்பெரிய உங்களுக்கு உச்சத்தை கொண்டு வரும். கடகராசிக்கு குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு பாசிட்டிவ் தரும். அதே போல் கடகராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமை இடம் மாறி இருக்கீங்க, உங்களோட பூர்வீகத்துலேருந்து இடம் மாறி இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைப்பு தருங்க, நல்ல உங்களுக்கு லாபம் தந்துட்டுருக்கும். நீங்கள் இடம் மாதிரி தான் இருந்திருப்பீங்க, ஒரு சின்ன மாற்றமாவது உங்களோட வேலையிலையோ அல்லது வீடுகள்லையோ நிலங்கள்லையோ உங்களுக்கு இருந்திருக்கும். அதன் மூலமாக பல நன்மைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. தொழிலில் முன்னேற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம், ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும். எந்த இடத்துல நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். திருப்பதி ஏழுமலையான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா குலதெய்வத்துக்கிட்ட பொங்கல் வச்சு அந்த பொங்கலை வந்து ஒரு 10 பேர்த்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். நான் சொன்ன விஷயங்கள் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எங்கே சுற்றி எப்படி வந்தாலும் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான் உங்களுக்கு வந்து அருள் பாலிக்கக்கூடிய தெய்வங்களில் முக்கியமானவர் உங்களுடைய குலதெய்வம். அதுதான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. இஷ்ட தெய்வம் எத்தனை இருந்தாலும் உங்களுக்கு குலதெய்வம் தான் கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். சார் நீங்கள் மைண்டே மாறி போய் இருந்தவங்க, இப்போ தான் உங்களோட மைண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு வியூகம், ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே லக் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு வியூகத்தில் இருக்கீங்க. அதுக்குன்னு நம்ம ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்லி இறங்கக்கூடாது. அதான் சொன்னால ஒரு தொழில் தொடங்கலாம், ஆனால் அதீத முதலீடு போட்டு தொடங்கக்கூடாது. லேண்டு வீடு இதெல்லாம் வாங்கி வைக்கலாம், ஆனால் அதீத காசு போட்டு வாங்கி வைக்கக்கூடாது. கொஞ்சம் இப்போ நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கடனில் சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். இருந்தாலும் ஒரு பேக்கப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாங்கி போடலாம். இத்தனை நாள் உங்களுக்கு பேக்கப் நீங்கள் ரெடி பண்ணாமல் இருந்தீங்க, இதுக்கு மேலே நீங்கள் பேக்கப் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி தொழில்கள் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, இடமாற்றத்தினால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபமும் கிடைச்சிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உடல் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும், ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் வண்டி வாகனங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தியே ஆகணும்.
வேறு எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறவங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. ஸோ கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.